காய்ஸ் வணக்கம். மணி 2:30 யாராச்சும் வருவாங்க. ஏதோ கறி குழம்புக்கு ஆட்டுக்கறி மட்டன் எடுத்துக்கிறேன், மீன் எடுத்துக்கிறேன், வா சாப்பிடுவான்னு கூப்பிடுவாங்க, இல்லை வந்து குழம்பு வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருமே கூப்பிடல. அதனால நான் பார்த்தேன், என்ன போய் 50 ரூபாய்க்கு கறி எடுத்து வந்தேன். நம்ம அண்ணாச்சி மத்தியானம் வர்றேன், மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னாரா. வருவார். நானும் வெகு நேரமாக எதிர்பார்த்தேன். பசி கிளம்பிட்டு காலைல 2 கோதுமை சுற்றுனது தான் பார்த்துங்களேன். எவ்வளோ நேரம் பட்டினி நடக்கிறது. பசி கிளம்பிட்டு சோறு காலையில் ஆக்கிட்டேன், அது நைட்டு பார்த்துக்கோன்னு. யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சமைச்சு வச்சு வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு எதிர்பார்த்தேன். யாருமே கூப்பிடல, யாருமே வரல. நான் பாரதி வரையில் விதை வீடியோ ஸ்லீட் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். 30 நிமிஷம் வரும் வீடியோ. அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகும், பார்த்துங்க. நான் பாரதி வரையில் விதை. ஆமாம் சொல்லி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சப்பொடி போட்டு இந்த கறிக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டு தான் அலசணும். கறிக்கு மஞ்சப்பொடி போட்டு அலசினா கவிச்சி அந்த வாடையெல்லாம் போயிடும். அதனால் மஞ்சப்பொடி ஊற்றி தான் கழுவிட்டு தான் நான் சாய்ப்பேன். ஆமாம், அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், ஸ்லீட் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும், பாருங்கள். ஓகேங்களா? மஞ்சள் தண்ணி அலசி கறி வச்சுங்களா. இப்போ இது என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு பாக்டீரியா கிருமிகள் இது எதுவுமே நமக்கு வந்து அவன்கிட்ட சொன்னேன், கறியை சின்னதாக போகிறான்னு எவ்வளோ பெருசு போட்டுறான் பாருங்க. ஐயோ இவ்வளோ பெருசு போட்டுருக்கானே. சரி விடுங்க, குக்கரை போட்டு தம் கட்டுறதுன்னு பசி ஆரம்பிச்சிட்டு. அதனால் என்ன பண்ண போனால் குக்கரில் போட்டு ஒரே தம் வச்சு விட்ருவோம் போகலாம். சரிங்களா? அலசி ஊற்றிவிட்டு வாங்க வணக்கிறத எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் தண்ணி போட்டு அலசிட்டோம் கறியை. சிக்கன் மசாலா போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். லேசாக கொஞ்சமாக போட்டுக்கிறோம். போட்டு பரட்டை பரட்டிக்கணும். சரியா? இது கூட உப்பையும் போட்டு பரட்டி எத்தனை நேரம் ஊற வச்சிடணும், 5 நிமிஷம். தக்காளி வெங்காயம் வணங்குற வரலையும். சரியா? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த கட்ட லெவலுக்கு வந்துருக்குறோம். ஒரு பிடி மேலே ஏறி அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். எரியுது. குக்கர் பற்ற வச்சுக்கிறோம். கறி உப்பு போட்டு மஞ்சள் தூள் அலசி உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறோம். சரியா? கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கலந்து ஊற வச்சுக்கிறோம். ஊட்டு கொஞ்சம் நேரம். இப்போ அடுத்து வந்து அதுக்கு தேவையான இடிப்பொருள்: சின்ன வெங்காயம் 10 வெங்காயம், 2 வரமிளகா, அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான இடிப்பொருள். சரியா? அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட, ஆயிலு. ஆமாம். நண்பர்களே, அடுப்பை பற்ற வச்சுவிட்டு ஓடி போய் இந்த அண்ணாச்சிட்ட ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்தம் 2 மல்லி தலையும் கொடுங்கங்கிறேன். மல்லி தலைக்கு டோக்கனை வாங்கிக்க, நாளைக்கு வாங்கி கொண்டாந்து தர மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிறாரு. இல்லவே இல்லைன்ட்டார். எனக்கே பார்த்துங்களா. சரி ஒடியாந்துட்டு வாசப்படி இறங்கி அடுப்பு வேறு எரிய விட்டு போனோமே அப்படின்னு. சரி திரும்ப மேலே ஏறி ஓடி போய் 2 புதினாவாச்சும் கொடுங்கன்னு கேட்குறேன். என்னத்தையே 2 ஓசியில் வாங்கி கொண்டு போய் போட்டு தாளிக்கணும், அவ்வளோதானே. சரி இருந்தாங்க அப்படின்னு 2 புதினாவை கொடுக்குறாரு. மல்லிதழை அவ்வளோவா விற்கிது. 1 மாதம் முன்னாடி 10 ரூபாய்க்கு விற்றுச்சு கோழிக்குவி. இன்றைக்கி பார்த்தோம்னா 1000 டோக்கன் வாங்கணும் அப்படி இப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு நாட்டில். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம முத்துவேல்காரன் ஐயா இருக்கிற நாட்டில். சிக்கனு 50 ரூபாய்க்கு தான் வெட்டிருந்தோம். சாப்பிடும்போது யாராச்சும் வந்துட்டாங்கன்னா பத்தாது. அதனால் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம். இதில் போட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா தெரியுதா, சின்ன வெங்காயம், மிளகா எல்லாம் போட்டு வணங்கிட்டு வெந்துட்டுருக்குது சரி. இதையும் இப்போ அதில் வெட்டி போட்டு வணக்குறோம். ஆமாம் காய்ஸ், எல்லாம் தாளித்து விட்டோம் பிடிச்சி. சரிங்களா? தாளித்து விட்டு வணக்கி விட்டு கொட்டி வச்சு இப்போ என்ன தண்ணியை ஊற்றி மூடி வச்சு ஒரு விசில் எடுத்து 2 விசில் விட்டு வாங்க அடுத்தடுத்து எபிசோடு கிட்ட நெருங்கி வந்துட்டோம். ஸ்லீட் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வணக்கம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா சோறு ஆக்கிட்டோம். சரியா? ஆமாம். இல்லை பார்த்து கண்ணுக்குன்னு வச்சிடாங்க அப்பா. ஆமாம். சரியா? ஆமாம். சோறு ஆக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சோறு காலையில் ஆக்குனது. யாராச்சும் வருவாங்க, யாராச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஒருத்தருமே வரல, ஒன்றுமே பண்ணலை.
சரியா வரணும். வெள்ளாட்டு கறியை போல மஞ்சாட்டு கறி வருமா? சரியா வாங்க சாப்பிடலாம். நம்ம சொன்னோம்ல சிக்கன். அடா 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 எப்படி இருக்குன்னு தெரியாது, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்கு. ஆவி ஓடுதா? சுடுதே சுடுதே சுடுதே. காலைல தோசை ஊற்றுனா உப்பு அதிகம், இப்பையும் உப்பு அதிகம். இதுக்கு மேலே போய் எந்திரிச்சு போய் எலுமிச்ச மாமெல்லாம் வாங்க முடியாது. சோத்தில் கையை வச்சுட்டோம். நம்ம சோறு தொட்டு கையால் எதுவும் தொட மாட்டோம். அதனால் சோறு துண்டுவோம். உப்பு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து என்னோடய வீடியோவை ரசித்து பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், புதுசாக வரும் சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் மதியம் வணக்கம். நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கணும். 5 மணிக்கு லைனுக்கு போகணும். பாய்.